இன்னைக்கு நான் தேவ சமூகத்தில் இருந்து உண்மையான தேவனை ஆராதிக்கிறேன் என்றால், ஆமேன், இது என்னுடைய பலமோ அல்லது எந்த திறமையோ அல்ல, கர்த்தர் கிருபையா என்னை நிற்க வச்சிருக்கிறார் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியா நான். உண்மையா சொல்லுங்க, எப்பவும் முன்னாடி வச்சிருக்கிறீங்களா? ஆமே. நம்ம எப்படி சொல்லணும் தெரியுமா? கர்த்தர் என்னை எப்பொழுதும் அவருக்கு முன்னாடி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமே. தாவீது சொல்லுவாரு, தாவீது உண்மையிலே வச்சிருந்தார். நாம அப்படிதான் வச்சிருக்கிறோமான்னு கேட்டா இல்லை. இந்த வார்த்தை படிக்கும் போது எனக்குலாம் வாய் கூசும். உண்மையிலேயே நம்ம கர்த்தரை முன்னாடி வச்சு வலது பரிசுத்தில் உண்மையில வச்சிருக்கிறோமான்னு கேட்டா பல நேரத்தில். ஆனாலும் இன்னைக்கு நாம் அசைக்கப்படலை. எத்தனை அலைகள் அடித்தது, கொந்தளிப்புகள் வந்தது, ஆனா அசைக்கப்படலை. ஏன்னா கர்த்தர் என்னை அவருக்கு முன்னாடி வச்சு காத்துகிறதுனால, உள்ளங்கையில வைத்து வரைந்து இன்னும் என்னை கைவிடாமல் நடத்துகிறதுனால இன்னும் காக்கப்படுகிறேன் சொல்றவங்க எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ. மண்டிடுவேன் மண்டிடுவேன், ஹல்லேலூயா, மண்டிடுவேன். ஆமே. நம்மை அவருக்கு முன்னாடி வச்சு உள்ளங்கையில வரைஞ்சு வச்சு அவர் நம்மை மறவாம காக்கிறதுனாலதான் இன்னைக்கும் நாம் விலகாமல் நின்று கொண்டிருக்கிறோம். சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். எபினேசரே எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. பாடுகள். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ ஆமே, நான் மறப்பேனோ மது அன்பை, மண்டிடுவேனும் பாதத்திலே மண்டிடுவே. ஒரு விஷயம் கூட சொல்லும், மறப்பேனோ மது அன்பை, மறப்பேனோ மது அன்பை, நான் மறப்பேனோ மது அன்பை, மண்டிடுவேனும் பாதத்திலே மண்டிடுவே. நல்ல கைகளை தட்டி உற்சாகத்தோடு எபினேசரே எபினேசரே. இந்நாள் வரைக்கும் உதவி செய்தார். இந்த தேவன் இன்னும் நம்மை நடத்துவார். ஆமென். ஆராதனை எபினேசரே, என் துணையாளரே. நன்றியோடு பாடுவோம். எளியோனை கண்ணோக்கி, எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே. சந்தோஷமாய் மறப்பேனோ மறப்பேனோ. அப்பா அன்பை ருசிக்கிற தேவ பிள்ளைகள், இந்த கூட்டத்தில் நான் அவர் அன்பை அதிக ருசிச்சிருக்கிறேன் சொல்றவங்க மண்டிடுவே. ஹல்லேலூயா. ஆமென். மறப்பேனோ மது அன்பை, மறப்பேனோ மது அன்பை, நான் மறப்பேனோ மது அன்பை, மண்டிடுவே. ஹல்லேலூயா. பாதத்திலே எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. பாடுகள். எபினேசரே நீர் என் மேல் வைத்தும் கிருபை, நீர் என் மேல் வைத்தவும் கிருபையினா, நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என் மேல் வைத்தவும் கிருபையினா,
கோபத்தால் என்னை அடித்தாலுமே, என்னை அடித்தாலுமே கனிவாக என்னை நீ தேற்றினீரையா, கனிவாக என்னை நீ பாடுவோம். மறப்பேனோ மறப்பேனோ மது அன்பையே நான் இயேசுவே மறப்பேனப்பா, இடுவே சமூகத்திலே மன்னிடுவே. பாடுங்க. எபினேசரே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே. இருள் என்னை சூழ்ந்திட்ட, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை என்ன செய்வேன் எங்கே போவேன் என்று இருந்த நிலையில் எல்லாம் ஆண்டவரே என்னை மறக்கலப்பா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீதையா, மறப்பேனோ என்று சொல்லி அல்லேலூயா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவே அல்லேலூயா, மண்டியிடுவேன் உங்க பாதத்திலே. மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவே அல்லேலூயா, மண்டியிடுவே. பாடுங்க. எபினேசரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை என் துணையாளரே, எபினேசரே எபினேசரே துணையாளரே, துணையாளரே. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை, நான் உமது அன்பை மண்டியிடுவே, சமூகத்தில் மண்டியிடுவே. ஒரு விஷயம் கூட உங்க சத்தம் கேட்கட்டும். மறப்பேனோ மறப்பேனோ, அவரால் அன்பு கூறப்பட்டவனா, அன்பினால் இழுக்கப்பட்டவனா, அல்லேலூயா, மண்டியிடுவே. நன்றி ராஜா. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி எங்களை சேர்ந்து நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் இம்மட்டும் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக என்மேல் என்றென்றும் நினைவாயிருக்கிறவர், எப்பொழுதும் என்னை தமக்கு முன் வைத்து பார்க்கிறவர், என்னை மறவாமல் நினைக்கிறவர். ஹalleluya, 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 ஹalleluya. என் தேவனே நன்றி 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 நன்றி. அவருடைய நினைவுக்குள் நான் இருப்பதற்காக ஸ்தோத்திரம், அவருடைய பார்வை முன் நான் இருப்பதற்காக ஸ்தோத்திரம், அவர் கரத்திற்குள் நான் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் அதற்காய் நன்றி செலுத்த முடியும்? அவர் நினைவில் நான் இருக்கிறேன், அவர் பார்வையில் நான் இருக்கிறேன், அவர் கரத்தில் நான் இருக்கிறேன், அதனால் தான் இன்றும் நின்று கொண்டிருக்கிறேன். ஹalleluya, சகதல ரிகதல லேப்ரம மகதல ரிகதரியாதலரா. நன்றி ஆண்டவரே, ஹalleluya, ஹalleluya. அவருடைய நினைவுக்குள் இருக்கிறவர்கள். ஆமென். அப்பா நினைவுக்குள்ள நாம் இருக்கிறோம்னா இதை விட பெரிய பாக்கியம் எதுவுமே இல்லை. எனவேதான் ஒரு தேவ பிள்ளை கர்த்தர் நம்ம எங்கிருந்து தூக்கி எடுத்தார் என்பதை ஏதோ ஒரு நாள் வரும்போது நினைக்கிறதல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த நினைவு நம்மளை விட்டு போயிடவே கூடாது. நம்மளை பார்த்து வேணும்னு சொல்லி தூக்கி எடுக்கிற நிலையில் நாம் இருந்தோமான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. நம்மளை கை வைக்கணும்னாலே
மனுஷன் பல விதத்துல யோசிச்சான், ஆனா அவர் யோசிக்கவே இல்லை. இவனை கை வச்சு, அதனாலதான் பவுல் சொல்றான், நான் உண்மை இல்லாதவர்களா இருக்கும் போது அவன் உண்மை உள்ளவன் பார்த்தல்ல அவர் என்னை செலக்ட் பண்ணது. ஆமாம், நான் உண்மை இல்லாதவனா இருந்த போது அவர் உண்மை உள்ளவன் என்று மாறிடுவான்னு நம்பி என்னை கைப்பிடிச்சு தூக்கி, எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை தூளிலிருந்து இதுவரை கர்த்தர் என்னை உயர்த்தி வச்சிருக்கிறார் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. என்னை தூளிலிருந்து உயர்த்தி வச்சிருக்கிறார். இதை மறந்துடவே கூடாது. டெய்லி, இது ஒரு நாள் அல்ல, ஏதோ ஒரு நாள் திடீர்னு வரும்போது, ஒரு பர்த்டே வரும்போது, அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது, இல்லை ஏதோ ஒரு நன்மை வீட்டில் நடக்கும்போது, வீட்டில் யாருக்காவது திருமணம் நடக்கும், இப்படி வரும்போது மட்டும் நினைக்கிறவர்களா அல்ல. டெய்லி தேவ சமூகத்தில் உட்கார், காலையில் எழும்பும் போது, ஆண்டவரே எங்க இருந்த நான் இன்னைக்கு எங்க கொண்டு வச்சிருக்கிறீங்க, என்னை எப்படி வச்சிருக்கிறீங்க அப்பா, இன்னைக்கு நான் இப்படி இருக்க காரணமே நீங்க தான் சொல்றவங்க. தூளில் இருந்து உயர்த்தினி, தூக்கி என்னை நிறுத்தினி, துதித்து பாட வைத்தீ. சொல்ல, தடைகளை தகர்ப்பவரே, தடைகளை தகர்ப்பவரே, தயவை காண செய்தீரே, தடைகளை தகர்ப்பவரே, தயவை காண செய்தீரே, தோளில் இருந்து உயர்த்தீரே, தூக்கி என்னை. உம்முடைய நேசத்தின் வெளிப்பாடப்பா இது, உம்முடைய அன்பின் வெளிப்பாடு ஆண்டவரே, என்னை நிறுத்தி வைத்திருக்கிறேன். அல்லே, தூளிலிருந்து உயர்த்தி தூக்கி என்னை நிறுத்தி துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா. நிந்தை சொற்கள் நீக்கிட, நிந்தை சொற்கள் நீக்கிட, உம்மிரக்கத்தை விளங்க செய்தீர். நிந்தித்தோரின் கண்கள் முன்னே நினைத்தீரா, அற்புதம் செய்தீர். நிந்தை விளங்க செய்தி, நிந்தித்தோர் கண்கள் முன்னே நினைத்தீரா, அற்புதம் செய்தி. நித்தியரே, நிரந்தரமே, நீதியா நிறைந்தவரே, நித்தியரே, நீதியால் நிறைந்தவரே, தூளில் இருந்து உயர்த்தி தூக்கி என்னை நிறுத்தி துதித்து. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. தூளிலிருந்து உயர்த்தி தூக்கி என்னை நிறுத்தி துதித்து பாட வைத்தீர். ஹல்லேலூயா. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி, எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே, எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி. எல்ரோய் 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 எல்ரோய், என்னையும் கண்டீரே. நான் எப்படி நன்றி சொல்லாம இருக்க முடியும்? உங்க கண்கள்ல நான் பட்டேனே ஆண்டவரே, என்னை பார்த்த நீர் விலகி போகலையப்பா, என்னை கை தூக்கி எடுத்தீரே. நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி.
நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சுகமானேன் 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 சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானே, தழும்புகளால் சுகமானே. ஒரே சத்தமாய் பாடுகள். நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி ஹல்லேலூயா, கோடி கோடி. எத்தனை பேர் சொல்வீங்க தடைகளை உடைத்தீரப்பா? தடைகளை, எத்தனை காரியத்தை தாண்டி வந்திருக்கிறீர்கள். உங்கள் மேல் வைத்த அன்பு உங்களை தாண்ட வைத்தது. பல காரியங்களை சகித்தீர்கள். எப்படி சகித்தோம்? அவர் பார்த்த அன்பு நம்மை சகிக்க வைத்தது. ஹல்லேலூயா. சோர்ந்து போன நேரமெல்லாம், சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் சுமந்து தேற்றினீரே. நன்றி நன்றி நன்றி. ஓ ரிவன சகதல ரிகதல ரிவா, ஓ ரிமமல கதரியதல ரே. நன்றி நன்றி ராஜா. சொல்லுங்க நன்றி நன்றி ராஜா. நன்றி நன்றி. உள்ள நன்றியால நிரப்பட்டோம். அவன் நம்மை நடத்தி வந்த விதங்கள் ஆச்சரியமானவைகள் அல்லவா? நன்றியால நிரப்பட்டோம். நன்றி. ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா வைத்திருக்கிற அன்பு. எஸ், அது உங்களை நேர்த்தியாய் நடத்தும். அவர் உங்களை நேர்த்தியாய் நடத்துவார். க்ளோரா பாபா ஷகதல ரிகதரியாதலரா லேப்ராமா மகதரியாதரே. எங்கள் மேல் வைத்த அன்பு பெரியதப்பா. எங்களை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நேர்த்தியான வழியில் எங்களை நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா இடுக்கணிலிருந்து எங்களை விடுவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்படி எழுந்திருக்கலாம் தேவ சமூகத்தில். ஒரு சில நிமிடங்கள் கூட நம்ம நன்றியோடு கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லா இடுக்கணிலிருந்தும் நீங்களாக்கி விடுவித்த நாள் தாவீது பாடுற பாட்டுதான், கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. ஹல்லேலூயா. ஆமென். தாவீதை குறித்து பல காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதத்திலேயும் பல சங்கீதங்கள் எழுதப்பட்டதே. ஆமென். பல துன்பத்தின் நடுவில் எழுதின சங்கீதங்கள். துன்பத்தின் நடுவில் பாடின ஒரே பர்சன் தாவீது தான். ஆமென். துன்பத்தின் நடுவில் பாடுகிறவனை ஒரு நாள் இன்பமா பாட வைப்பார். ஹல்லேலூயா. ஆமென். தாவீதின் வாழ்க்கையில துன்பத்தின் நடுவில் ஓடினது மட்டுமல்ல எழுதப்பட்டது. 18வது சங்கீதம் வேதம் சொல்லுகிறது, அவனை எல்லா சத்துருவின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்கள் ஆக்கிவிட்டு. அன்பு தேவ பிள்ளையே, தைரியமாய் நில்லுங்கள். எல்லா பிரச்சனையும் ஒரு நாள் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஆண்டவர் என்னை சந்தோஷப்பட வைப்பாரு நம்புறவங்க. ஆமென். இந்த நாட்கள்ல கர்த்தரை அதிகமா துதிங்க. எந்த சிச்சுவேஷன்ல கர்த்தரை துதிச்சுட்டே போங்க. அல்லேலூயா. துதிச்சுட்டே இருங்க. கர்த்தரை அதிகமா மகிமைப்படுத்துங்க. அவர் உங்களை நேர்த்தியாய் நடத்துகிறார். அல்லேலூயா. சில இடத்துல கொஞ்சம் வேகமா நடத்திட்டு போறார்.
சில இடத்துல கொஞ்சம் மெதுவா நடத்துறார், சில இடத்துல தூக்கிட்டு சுமந்து நடத்துறார். அவருக்கு தெரியும் எந்த இடத்துல வேகமா என் பிள்ளையை கூட்டிட்டு போகணும், எந்த இடத்துல மெதுவா நடத்தணும், எந்த இடத்துல தூக்கிட்டு போகணும். ஆமென். நடத்துகிற அவருடைய கரம் தளரல, நடக்கிற நீங்க தளர்ந்துடாதீங்க. ஹல்லேலூயா. ஆமென். நடத்துகிற அவர் தளராம இருக்கும்போது நீங்களும் தளர்ந்துடாதீங்க. எல்லா சத்துருவின் கைக்கு நம்மை நீங்களாக்கி. ஆமென். ஹல்லேலூயா. நீரின் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம். சொல்ல, என் பலனாகிய கர்த்தாவே. அவர் தளரல, தளராம நடத்துகிறவரும் கூட இருக்கும்போது நீ தளர்ந்துராத. ஹல்லேலூயா. தாவீதை ஒரு நாள் இப்படி துதிக்க வைத்த ஆண்டவர் என்னை ஒரு நாள் இப்படி துதிக்க வைப்பார். நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோட ஹல்லேலூயா. கர்த்தரை மாத்திரம் முன்னிறுத்தி சேர்ந்து பாடுவோம். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் இரட்சிப்பின் தேவன் துதிக்க. நீரே கண்மலை, நீரே என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகா, என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம். ஒரு கூட நீரே கண்மலை, நீரே என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகா, என் கேடகம், உயர்ந்த. சந்தோஷமாய் கைகளை தட்டி என் பலனாகிய கர்த்தாவே, நான் உன்னில் அன்பு கூறுவேன். பலனாகிய glory, நான் உன்னில். one more time. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உன்னில். ஓ, என் பலனாகிய எங்கள் பலனே, நான் உன்னில். சொல்லுங்க. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் பலனாகிய கர்த்தாவே, ஓ, நான் உன்னில். பாடுவோம். என் பலனாகிய நான் உன்னில். என்னிலும் அதிக பலவான்கள், என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் முகாந்திரம் இல்லாமல் நெருக்கினார்கள் அப்பா. ஆமென். உயரத்தில் இருந்து உன் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டே. உயரத்தில் இருந்து அவரால் தூக்கி எடுக்கப்பட்டேன் சொல்றவங்க சந்தோஷமாய் பலனாகிய என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில். பாடுவோம். என் பலனாகிய என் பலனாகிய நீங்க தான் போய் எல்லாமே. நீரே என் பலனே, என் பலனாகிய. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க. உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர். உயர்த்துங்கள் அவரை, ஆராதிங்கள் அவர் நாமத்தை. வானத்திலோ பூமியிலோ உமக்கும் பானவயா. மேலே வானத்திலும் பூமியிலோ உமக்கும் செங்கடலை பிளந்து நீ பிளந்து உந்த ஜனங்களை
நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறா. உமக்கு பானவர், உமக்கு பானவர், glory உமக்கு பானவர். மகிமை அவருக்கே, மாட்சிமை அவருக்கே, துதி அவருக்கே, புகழ் அவருக்கே. ஹalleluya. வானத்திலும் பூமியிலும் லோரபஷகதரிபன ஹந்தலராதர வானத்திலும் பூமியிலும் சில தூதர்கள் உண்ணும் உணவால், தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்தீர? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கு பானவர், உமக்கு பானவர், glory. நீர் ஒருவரே பாத்திரர் ஆண்டவரே, நீர் ஒருவரே பாத்திரரப்பா. ஹalleluya. வானத்திலும் பூமியிலும் ஆமென். வானத்திலும் ஹalleluya. இப்ப சொல்ல, என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் ஆமென். பலனாகிய பலனே, one more time. என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய உம்மையே நேசிக்கிறோம், உம்மையே நேசிக்கிறோம், உம்மையே நேசிக்கிறோம். ஹalleluya. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை நேசிக்கிற உள்ளங்கள் உண்மையாய் முழு பலத்தோட என் ஆண்டவரை அதிகம் நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் இருதயத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். Thank you Jesus. எங்கள் பலனாகிய கர்த்தாவே, எல்லாவற்றிலும் நீங்கள் நீங்களாக்கி விடுவிக்க வல்லவரே, உம்மை நம்பி முன் சொல்லுகிறோம் அப்பா. நாங்கள் அடைந்த மேன்மைகள், நாங்கள் அடைந்த நன்மைகள் எங்கள் திறமைக்கு எங்களுக்கு கிடைத்தது அல்ல, எங்கள் திராணினால் கிடைத்தது அல்ல. என் தேவன் என் மேல் பாராட்டின உடைய அன்பினால் கிடைத்தது. என் கர்த்தர் நல்லவர். ஹalleluya, 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 ஹalleluya. எப்படியோ கிடந்த எங்களை இன்னைக்கு எப்படி வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. இரண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய். எத்தனை பேருடைய இருதயம் இந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒவ்வொரு நன்மைக்கும் காரணம் நீங்க தான் ஆண்டவரே. நீங்க இல்லைன்னா நான் இல்லவே இல்லப்பா. இன்னைக்கு இப்படி ஒரு பர்சன் இருக்கிறதுக்கு ரீசனே ஜீசஸ் கிரைஸ்ட் தான் சொல்றவங்க. இப்படி ஒரு பர்சன் எனக்கு இந்த பூமியில வாழ்றதுக்கு ரீசனே நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா. என் உயிரே, என் இயேசுவே, என் உறவே, என் இயேசுவே, என் உயிரே, என் இயேசுவே, என் உறவே. பழுதாய் கிடந்த பயன்படுத்தினாரே, பாவம் நிறைந்த என்னை பழுதாய் கிடந்த என்னை ஆமென். நீரில்லாமல் நான் இல்லை, நீரில்லாமல் நான் இல்லை, நினைவில்லாமல் சொல்லுங்க. நீரில்லாமல் நான் இல்லை. இயேசுவே, என் அரணே, இயேசுவே, என் அரணே,
மாற்றவில்லா என்னை அபிஷேகித்த அன்பு ஆண்டவரே, இது அபிஷேகித்த அன்பே, அநாதையான என்னை அன்பே, என்னை அன்பே, நீரில்லாமல் நான் இல்லை, நீரில்லாமல் நான் இல்லை. நினைவு ஆண்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லப்பா, நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, உன் நினைவில்லாமல். எத்தனை பேர் சொல்ல முடியும், என் உயிரிலும் மேலானவரே, என் உயிரிலோ மேலானவரே, என் உயிரிலோ. உங்க சத்தம் கேட்கட்டும், சத்தமா சொல்லுங்க, உயிரிலும் மேலானவர், என் உயிரிலும், என் உயிரிலும் மேலானவரே, மேலானவரே, நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, நினைவில்லாம் வாழ்வில்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை. இயேசுவே, நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாம், நீரே எனக்கு எல்லாம், நீரே எனக்கு எல்லாம், நீர் இல்லாமல், நீர் இல்லாமல். உண்மையாய் சொல்லுங்க இந்த வார்த்தையை, இந்த வார்த்தை இருதயத்திலிருந்து எழுப்பட்டும், வெறும் வாயின் வார்த்தையாய் அல்ல, இருதயத்தின் வார்த்தையாய் எழுப்பட்டும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க இல்லாம இல்லப்பா, நீர் இல்லாம. ஹல்லேலூயா, நன்றி ராஜா. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் நீரே எல்லாம். இந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணுவீங்களே சேர்த்து, உயர்வோ தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே 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 எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம். உயர்வோ இயேசுவே, நீரே. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்புகிறவர் கரங்களை தட்டி, கர்த்தராதி கர்த்தர், அவரால் நான் நிற்கிறேன், அவரால் பிழைத்துக் கொண்டேன், அவரால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவரே எனக்கு எல்லாம், அவரே எனக்கு எல்லாம், அவரே எனக்கு எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே எல்லாம் இயேசுவே. நீங்க தான் எல்லாமே. இந்த உணர்வும் இந்த உறவும் எங்களுக்கு கடைசி வரை இருக்கட்டும்ப்பா. ஒரு விஷயம், ரெண்டு கரங்களை உயர்த்து. இந்த உணர்வும் இந்த உறவும் ஆண்டவரே, ஒரு நாள் அல்ல, கடைசி வரை ஒவ்வொரு நாளும். எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தையை வைத்து செபிக்கிறீங்க? இந்த உணர்வும் இந்த உறவும். இந்த உணர்வு நஷ்டப்பட்டுச்சுன்னா இந்த உறவை நான் மறந்துடுவேன். உணர்வு இருந்தா இந்த உறவை நான் இறுக பிடிச்சிருவேன். இந்த உணர்வும் அவர் தான் இல்லாம, அவர் இல்லைன்னா நான் இல்லைங்கிற உணர்வு, அவர் தான் இல்லாம என்கிற அந்த உறவு எனக்கு கடைசி வரை உறுதியாயிருப்பதாக, உறுதியாயிருப்பதாக, உறுதியாயிருப்பதாக. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, நீரே எல்லாம். இந்த உணர்வும் உறவும் எங்களுக்கு எப்பவுமே இருக்கட்டும் ஆண்டவரே. தாழ்த்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா.
எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஒரு விசை கூட எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் இல்லாம நாம இல்லை. இந்த உணர்வும் இந்த உறவும் கடைசி வரை உறுதியாக இருப்பதாக. இது உறுதியாக இருந்துட்டுனா ஆமாம், இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீர்கள். ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உணர்வு நஷ்டப்பட்டுச்சுன்னா இந்த உறவு ஆட்டோமேட்டிக்காக விரிசல் வந்துடும். இந்த உணர்வு இருக்க இருக்க இந்த உறவை நான் இன்னும் இருக பிடிக்கணும் என்கிற ஏக்கம் தான் உண்டாக்குமே தவிர ஆமாம் இந்த உறவை விட்டு நான் போக என் மனசு சொல்லாது. இந்த உணர்வு அநேகருக்கு இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இந்த உணர்வு இல்லாமல் போய் தான் இந்த உறவு ஒரு வேல்யூவாகவே தெரியலை. ஆமாம், அப்பாவை குறித்த உணர்வு அந்த இளையகுமாரனுக்கு நஷ்டப்பட்டதுனால தான் அந்த உறவுக்குள்ளே நிற்கணுங்கிற அந்த விருப்பம் அவனுக்கு இல்லை. ஆமாம், ஆனால் ஒரு நாள் உணர்வு அடைஞ்சதும் அவன் உறவுக்கு வந்தான். பார்த்தீங்களா, உணர்வு அடைஞ்சதும் உறவுக்கு வந்துடும். ஆமாம், சரி ஆண்டவர்னால டெய்லி ஜெபிக்கணும். ஆண்டவர் உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க. நீங்கள் தான் எல்லாம் இந்த உணர்வு நம்ம டெய்லி லைஃப்பில் இருக்கோன்னா ஆமாம் இந்த உறவை வந்து நம்ம மிஸ் பண்ணிடவே மாட்டோம். காரணம் இந்த உறவு வந்த பிறகு தான் எல்லா உறவுகளும் நம்ம வாழ்க்கையிலே வந்தது. அப்படி சொல்கிறவங்க மட்டும் சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை நேரத்தில் பேசும்படி ஒரு தெரிந்த ஒரு வார்த்தை சங்கீதம் 31வது சங்கீதம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி, how great is your goodness which you have stored up for those who fear you, which you have prepared for those who take refuge in you before the sons of man. ஆமென். உமக்கு பயந்திருக்கிறவர்களுக்கும் மனுஷர்களுக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணுகிற நன்மை அல்ல, நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை ஒரு தேவ பிள்ளை தெளிவாய் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டியது, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய நாமத்தை அறிந்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இனி அல்ல கர்த்தர் நன்மையை உண்டு பண்ண வேண்டியது, அவர் எனக்கா ஏற்கனவே நம்மை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? ஆமென். பலமுறை நான் இந்த வார்த்தையை இந்த பலிபீடத்தில் ஆண்டவர் சொல்ல வச்சிருக்கிறார். ஆமாம், எனக்கான நன்மை இனிதான் கர்த்தர் பார்த்து வைக்க வேண்டுமா என்று அல்ல, எனக்கான நன்மை ஏற்கனவே கர்த்தர் பார்த்து வைத்திருக்கிறார். இதை சொல்லும் போதே ஒரு வார்த்தையை நான் முதலே சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கிற அத்தனை நன்மையும் அவர் ஏற்கனவே பார்த்ததுனால தான் இன்னைக்கு நாம பார்த்திருக்கிறோம். எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க குடும்பத்தை நீங்க பார்க்கறீங்க, இந்த குடும்பத்தை அவர் ஏற்கனவே பார்த்தார். அவர் பார்த்ததுனால நீங்க பார்த்தீங்க. இன்னைக்கு ஒரு சபையில நீங்க ஆராதிக்கிறீங்க, இது அவர் ஏற்கனவே பார்த்தார், அவர் பார்த்ததுனால நீங்க ஆராதிச்சிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு எந்தெந்த நன்மை, ஒரு சின்ன நன்மையோ ஒரு பெரிய நன்மையோ இன்னைக்கு உங்க கண் பார்க்குது அல்லது உங்க கை சுதந்திரிச்சுக்குன்னா ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள், இது நீங்க பார்க்கிறதுக்கு முன்பாக கர்த்தர் பார்த்திருக்கிறார்னு சொல்றவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் இன்னொரு காரியத்தை ஒரு தேவ பிள்ளை ஆராய வேண்டும். என்னன்னா, நான் இன்னைக்கு பார்த்த நன்மை இது அவர் பார்த்தது தானா? அவர் பார்த்த நன்மை தானா? நான் இன்னைக்கு சுதந்திரிக்கிற ஒரு நன்மை இது தேவன் எனக்கு உண்டு பண்ணி வைத்த நன்மை தானா? இது இந்த ஒரு ஆராய்வு வந்து எல்லாருக்குமே இருக்கணும். இது தேவன் எனக்கு பார்த்தது தானே? தேவன் எனக்கு உண்டு பண்ணி, ஏன்னா அவருடையவர்களுக்கு அவர் நன்மை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லல, உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அப்போ ஒரு நன்மையை சுதந்திரிக்கும் போது அல்லது சுதந்திரிக்க போகும்போது, வாலிபர்களுக்கு விசேஷமாய் சொல்லுகிறேன், ஒரு காரியத்தை நீங்கள் சுதந்திரிக்க போகும்போது நீங்க இது எனக்கு கர்த்தர் உண்டு பண்ணி வச்சது தானா? ஒரு வேலையா இருக்கட்டும் அல்லது ஒரு பொருளா இருக்கட்டும், ஒரு வாகனமா இருக்கட்டும், திருமண காரியமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இது கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணி வைத்தது தானா? தேவன் உங்களுக்கு உண்டு பண்ணி வைத்தது தானா? இதுல ரொம்ப கவனமா இருக்கும். காரணம், தேவன் செய்கிறது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் தருகிற ஆசீர்வாதத்தோடு கூட எதை கூட்ட மாட்டார்? வேதனையை கூட்ட மாட்டார்.
தேவன் எனக்கு வைத்திருக்கிற நன்மைகள் அது எனக்கு ஒரு நாள் ஆசீர்வாதத்துக்காக, ஒரு நாள் சந்தோஷத்திற்காக அல்ல. அந்த சந்தோஷம் எனக்கு நித்திய சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அப்ப எனக்கு உண்டு பண்ணி வைக்கிற நன்மை, இன்னைக்கு அநேக நன்மைகள் கர்த்தர் எனக்கு பார்த்தது என் கண்கள் இன்னைக்கு பார்க்கிறது. அதே நேரத்தில் நான் இன்னைக்கு பார்க்கிற நன்மை இது கர்த்தர் பார்த்தது தானா, அல்லது நான் இன்னைக்கு ஒரு காரியத்தை சுதந்திரிக்க இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறேன், ஒரு ட்ராக்ல நடந்துட்டு இருக்கிறேன், இந்த காரியம் ஆமே கர்த்தர் எனக்கு பார்த்தது தானா என்பதில் ஒரு தேவ பிள்ளை ரொம்ப ஆராயணும். அவர் ஏற்கனவே உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். தம்முடையவர்களுக்காய் அவர் இனி அல்ல. இந்த வார்த்தை இருதயத்தில் ஆழமா எழுதி வச்சு, ஆண்டவரே எனக்கு இனி அல்ல, ஏற்கனவே எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்காக இனி அல்ல, ஏற்கனவே கர்த்தர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற. விசேஷமா இந்த ராத்திரி நேரத்தில் இந்த சத்தத்தை சமீபத்திலிருந்து தூரத்திலிருந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் தைரியமாய் பேசுகிறேன். உங்களுக்கான நன்மைகள் ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எனவே தான் நம்முடைய ஜெபம், நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும் தெரியுமா? எனக்கு இந்த நன்மை ஆயத்தம் பண்ணி தாங்க என்றல்ல, நீங்க ஆயத்தம் பண்ண நன்மையை எனக்கு காண்பீங்க ஆண்டவரே. நீர் உண்டு பண்ணி வச்சிருக்கிற நன்மையை, நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை. ஒரு காரியத்தை சுதந்திரிக்க போகும்போது ஒரு தேவ பிள்ளை இந்த ஜெபத்தோடு, ஆண்டவரே இது நீங்க வச்சதானா? ஈசாக்குக்காக பெண் பார்க்க அந்த வேலைக்காரன் புறப்படும் போது அதில் உறுதியாயிட்டார். ஆண்டவர் ஏதோ ஒரு பொண்ணை பார்த்துட்டு நான் வந்துடக்கூடாது, நான் போகிற காரியத்தில் ஆண்டவரே நீங்க என்ன கைட் பண்ணுங்க, என்னை நேர் வழியா நடத்துங்க. போகும்போது ஆண்டவரே இப்படி இப்படி அந்த பொண்ணு செஞ்சுச்சுன்னா, ஆமே ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு போறான் பாருங்க. போகும்போது அவன் என்னென்ன கேட்டானோ அதெல்லாம் கிளியரா ஆண்டவர் வந்து காண்பித்து கொடுக்கிறார். எந்த டவுட்டுமே இல்லை. அந்த அந்த நன்மையும் ஈசாக்கின் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் தான் மாறினது. ஹல்லேலூயா. நான் பெற்றுக்கொள்ளுகிற நன்மை, நான் சுதந்திரிக்கிற நன்மை. இன்னைக்கு அநேகர் சில நன்மைகளை நாம சுதந்திரிக்கிறோம், ஆனா அந்த நன்மையினால் நாம சந்தோஷப்பட்டதை விட அதிகமாய் இன்னைக்கு அநேகர் அந்த நன்மையினால வேதனைப்படுவதுதான் அதிகம். எனவேதான் நன்மையை பெறுகிறதுக்கு முன்பாக இது எனக்கு தேவன் உண்டு பண்ணி வச்சதா, இது தேவன் எனக்கு ஆயத்தம் பண்ணதா? திருமணத்துக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தையை நான் அன்பா சொல்றேன், வேலைக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு சொல்றேன். ஒவ்வொரு காரியங்களுக்காக குடும்பத்தில் இந்த காரியம் நடக்கணும், அல்லது வீடு எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், ஆமை சில நன்மைக்காய் காத்திருக்கிறவங்களுக்கு ஆமை தாமதமானாலும் பரவாயில்ல, கர்த்தர் ஆயத்தம் பண்ணது நமக்கு போதும். எத்தனை பேர் என் கூட இதை சொல்ல முடியும்? வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே தாமதிச்சாலும் பரவாயில்ல, நீங்க உண்டு பண்ணது எனக்கு போதும்பா. தேவன் தருவது எதுவோ அது எனக்கு போதும். ஆமா, இன்னும் சவுண்டே வரல. ஏன்னா அந்த தாமதமானாலும் பரவாயில்லன்னு சொல்றது கொஞ்சம் தேவன் உண்டு பண்ணி வைக்கிற நன்மையை பெறுவதற்கு கொஞ்சம் காத்திருக்க வைப்பார். அதனாலதான் இந்த சங்கீதத்துல முடிக்கும் போது எப்படி முடிக்கிறான் 24வது வசனத்துல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். தேவன் உண்டு பண்ணினதை தருவதற்கு சில நேரத்தில் கர்த்தர் நம்மை காத்திருக்க வைப்பார். அந்த காத்திருப்பு சிலருக்கு கொஞ்ச நேரமா இருக்கும், சிலருக்கு அவன் கொஞ்ச நாட்களா இருக்கும், பலருக்கு அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த காத்திருக்கும் நாட்கள் என்பது சில நேரத்தில் துன்பமாய்தான் இருக்கும். காத்திருக்கிற நேரம் இன்பமா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா, காத்திருக்கிறவங்க சத்தமா சொல்லுங்க, கண்டிப்பா இருக்காது. அவனால போல்டா சொல்லுவேன், இருக்காது. ஆனா பெற நாள் இருக்குல்ல, பெற்றுக்கொண்ட பிறகு நீ எவ்வளவு துன்பத்தை கண்டியோ அதை விட டபுள் மடங்கா கர்த்தர் உன்னை களிகூற பண்ணுவார் என்பதுல சந்தேகமே இல்லை. எதை வச்சு சொல்றீங்க பாஸ்டர்? அதனாலதான் நம்ம வாசித்த வசனத்துல என்ன சொல்ற தெரியுமா? நீர் அவர்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப காத்திருக்கிறீங்கன்னா, காத்திருக்க வச்சிருக்கிறார்னா, நீங்க பெற்றுக்கொள்ள போகிற நன்மை நீங்கள் கேட்டதிலும் நீங்கள் எதிர்பார்ப்பதிலும் மிகவும் அதிகமானதுன்னு சொல்றவங்க எத்தனை சந்தோஷமாய் சத்தமாய் ஆமென் சொல்ல முடியும்? என்னை காத்திருக்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். காத்திருக்க வச்சு ஒரு நன்மையை தருகிறார்னா, ஆமென், கர்த்தர் உண்டு பண்ணதை உங்க கையில எடுத்து தரணும்.
ஒரு தேவ பிள்ளை அதனாலதான் என்ன ஜெபிக்கணும், ஆண்டவரே நான் அவசரப்பட்டு கேட்பேன் ஆண்டவரே நிறைய விஷயங்கள். ஆமா, நாம சில நேரத்துல ரொம்ப ஆண்டவரை வற்புறுத்தி எல்லாம் கேட்டா சில நேரத்துல திடீர்லாம் திறந்துருவாரு. ஆனா அப்படி திறக்கிறது பெற்றுக்கொண்ட பிறகு, நான் இன்னைக்கு இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட இப்படி பேசினாரு. ஆமா, 2 வாசல் இருக்கும். ஒரு வாசல்ல ஃப்ரெண்ட்ல என்ன எழுதியிருக்கும் தெரியுமா? இன்பம்னு எழுதியிருக்கும். இன்னொரு வாசல்ல ஃப்ரெண்ட்ல என்ன எழுதியிருக்குமா? துன்பம்னு எழுதியிருக்கும். ஆமா, இப்படி இருக்கிற வாசல்ல நீங்க எதை செலக்ட் பண்ணுவீங்க? என்ன சிரிச்சுட்டே சொல்றேன்? இன்பம் இல்ல. ஆனா திறந்த பிறகுதான் தெரிஞ்சு அதுக்கு உள்ள துன்பம்னு எழுதியிருக்கு. இந்த துன்பத்தை திறந்த பிறகுதான் தெரிஞ்சு உள்ள இன்பம்னு எழுதியிருக்கு. இப்ப எது வேணும் உங்களுக்கு? இக்காலத்து பாடுகள் இனி வரப்ப மகிமைக்கு ஒப்பிட தக்கவைகள் அல்லவே சொல்றவங்க வலது கரத்தை அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். ஆமென். வலது கரத்தை உயர்த்தி உங்க கைகள் கூறுகவில்லை. இன்று பார்க்கிற துன்பத்தை கண்டு கலங்காது. இந்த துன்பம் எல்லாம் நீ அந்த டோரை திறக்கும் போது இன்பமாய் மாறும். உனக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எத்தனை பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா. எதுவும் இல்ல உம்மால் கூடாதது எதுவும் இல்ல. இயேசுவா இயேசுவா. ஆமென். இன்னைக்கு நானும் என் ஒய்ஃபை சில நேரத்தில் எங்கள் 3 பிள்ளைங்களை அவள் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு என் ஒய்ஃப் சொல்லுவா, காத்திருந்ததுக்கு ஒர்த்து இருக்குல்ல அப்படின்வா. காத்திருந்தது ஒர்த்து தான். அவன் 3 பிள்ளைங்களை பார்க்கும்போதும் அவன் உண்மையிலே ஐசக்குக்காக தான் நாங்கள் அழுதோம். ஐசக்குன்னா அந்த ஒரு பிள்ளைக்காக அழுதோம். ஆனால் மற்ற 2 பிள்ளைங்களும் சர்ப்ரைஸாக தந்தார். அவர் உண்டு பண்ணி வச்சிருக்கிற நன்மை எத்தனை பெரிதா இருக்கிறது. 3வது பிள்ளைலாம் எனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட். நீ காத்திருந்தில்ல, துன்பத்தை கண்டல. நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் கண்டபடி இன்பத்தை காண வைக்கிற என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஹalleluya. அவர் உண்டு பண்ணி வைக்கிற நன்மை. இந்த வார்த்தை இந்த மாலை இந்த மத்தியானத்திலிருந்து ஆண்டவர் இந்த வார்த்தை தான் இடைப்பட்டு கொண்டே இருந்தார். ஒரு செய்தி கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த செய்தியில ஒரு வார்த்தை இந்த பாஸ்டர் எடுத்து இந்த வார்த்தையை பேசினார். அந்த வார்த்தையை அவர் பேசும்போது எனக்குள்ள ஒரு ஸ்பார்க் மாதிரி எடுத்து இந்த வார்த்தையை ஆண்டவர் தியானிக்க வச்சுட்டே இருந்தார். அவர் உண்டு பண்ணி வச்ச நன்மை, அவர் உண்டு பண்ணி வச்சிருக்கிற நன்மை. என் வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நன்மையும் எடுத்து பார்க்கும்போது நமக்கு கன்ஃபார்மா தெரியும், இது எனக்கு கர்த்தர் உண்டு பண்ணின நன்மை. ஹalleluya. அப்படி கர்த்தர் உண்டு பண்ணின நன்மைன்னு கன்ஃபார்ம் ஆயிட்டுனா அதுக்கப்புறம் அந்த நன்மையை வச்சு நம்ம புலம்ப கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது கர்த்தர் உண்டு பண்ணின புருஷன் தெரிஞ்ச பிறகு நம்ம புலம்ப, வாலிப பிள்ளைகள் சொல்லுது, நீங்க சொல்ல மாட்டீங்க. இது நம்ம கர்த்தர் உண்டு பண்ணின மனைவின்னு தெரிஞ்ச பிறகு நம்ம புலம்புனாலும் ஒண்ணும் செய்ய மாட்டார். இது கர்த்தர் உண்டு பண்ணது. ஹalleluya. என் கையில ஒவ்வொன்று கர்த்தர் உண்டு பண்ண நன்மை. அந்த நன்மை என் வாழ்க்கையில இன்றைக்கும் அது நன்மையாய் தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஒரு தேவ பிள்ளை கவனிக்க வேண்டியது, உண்டு பண்ணின நன்மையை நாம் போய் அடைய முடியாது. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும் போது எசேக்கியேல் 26வது அதிகாரம் அதனுடைய 20வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக, இந்த வார்த்தை நல்லது, அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்திலே. பாத்தீங்களா அவர் எப்படி பார்த்து வச்சிருக்கிறார் பாருங்க. சும்மா பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு பார்க்காம எல்லா தேசங்களிலும் சிங்காரமான ஆண்டவர் தருகிற நன்மை என்னைக்குமே எல்லா நன்மையோட பெஸ்டா தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
எனக்கு கத்த தருகிறது என்னைக்குமே அது பெஸ்ட், த பெஸ்ட். நம்முடைய நினைவுக்கு கூட அது நம்ம யோசிச்சே பார்க்க முடியும். என்னுடைய நான் போடுற திட்டத்தை விட என் ஆண்டவர் எனக்காய் போடுகிற திட்டம் பல மடங்கு அதிகமானது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் எல்லா தேசங்களிலும் சிங்காரமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன். அவர்கள் வருவார்கள் என்று சொல்லல, அவர்களை கொண்டு வந்து. அப்ப பார்த்து வச்சதும் அவர்தான், கொண்டு வந்து விடுறதும் பார்த்து வச்சவர் தான் என்ன கொண்டு வந்து விடணும். சவுலுக்காய் ஆயத்தம் பண்ண அந்த முன்னந்தோட ஆயத்தம் பண்ணதும் சாமுவேல் தான், எடுத்து கொடுத்தது சாமுவேல் தான். எனக்காய் பார்த்து வைத்ததை நேரம் வரும்போது கர்த்தர் எனக்கு கொண்டு வந்து என் கையில தருவார். அதுவரை நான் வெயிட் பண்ணோம். நான் கொண்டு வந்து விடுவேன். அழகா சொல்றார் ஆண்டவர், நான் கொண்டு வந்து விடுவேன், நான் அழைப்பேன், அழைச்சி நான் பார்த்து வச்சிருக்கிறேன். இந்த வார்த்தை இன்னைக்கு தியானிக்கும் போது ஆமே ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்க தொடங்குது. ஆண்டவரே, நீங்க ஒண்ணு பார்த்து வச்சிருக்கும் போது ஆமே நான் எனக்கு இஷ்டம் போல ஏதாவது பார்த்து நான் அதை சுதந்திரிக்க அடம்பிடிச்சு உங்களை நான் வேதனைப்படுத்திடக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஜெபிக்க வச்சார். ஒருத்தருக்கு ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் பெற்றோராக இருக்கிறவர்களுக்கு தெரியும், நம்ம பிள்ளைகளுக்காக சில காரியங்களை நினைச்சு பார்த்து வச்சிருக்கும் போது பிள்ளை இன்னொரு வழியில போய் வேற ஏதோ செஞ்சுட்டு இருக்கும் போது அது பெற்றோருக்கு வலிக்குமா வலிக்காதா? என் பிள்ளையோட திருமணம் இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் சில பெற்றோர் அப்படி கனவு பார்த்து வச்சுட்டு இருக்கும்போது பிள்ளை தானாகவே தன் வாழ்க்கையை தேடிக்கொள்ளும் போது அந்த பெற்றோர் எவ்வளோ வலிக்கும். எவ்வளோ நியூஸ்ல பார்க்குறோம். அவன் கதற பெற்றோர் நம்ம பார்க்குறோம். அவன் நமக்கே நாம ஒன்று பார்த்து வச்சது நம்ம பிள்ளை லைஃப்ல நடக்கலைன்னா இவ்வளோ வலிக்கும் போது, நமக்காய் அவர் பார்த்து வைத்தது நம்ம லைஃப்ல நடக்கலைன்னா அது அவருக்கு எவ்வளோ வலிக்குங்க. ஆண்டவருக்கு அதுதான் தாங்க முடியல. இஸ்ரவேல் ஜனங்களை அழகா நடத்திட்டு வரார். அவர் தான் சுற்றி நடக்க பண்றார். எல்லாமே அவர் தான் செய்யறார். அவர் செய்யறதான் தெரியுது. அவர் அழகா சொல்ல, நான் உங்களை கொண்டு வந்து விடுவேன் சொல்லும் போது அவர்கள் வழியில அவர்கள் செய்த காரியங்கள், முறுமுறுப்புகள் ஆண்டவர் அப்படி வேதனைப்படுத்துச்சு. திரும்ப அவர்கள் எகிப்துக்கு தாங்கள் நினைச்சதை செய்யணும், தாங்கள் நினைச்சதை நிறைவேற்றணும். இதுதான் அவருடைய எண்ணமா வந்த அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களாய் அவரை வேதனைப்படுத்தாதிருங்கள். திரும்ப சொல்ற, தாமதம் ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது நமக்கு போதுமானது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது நமக்கு மகிமையா இருக்கும். அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கும். ஆமென். அவர் அதிகம்லாம் தாமதிக்க மாட்டாருங்க. ரொம்ப தாமதிக்கிறார்னா அதோடைய ரிசல்ட் அது வேற. செய்ய மாட்டேன் இல்ல, அந்த செய்யும் போது அதுல அற்புதத்தோடு கூட மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்த தான் செய்வார். ஆமென். ஆனா ரொம்ப தாமதிக்க மாட்டார். அவருக்கு தெரியும் எப்ப எதை செய்யணும். எனக்கு தரக்கூடிய நன்மை எப்பொழுது எனக்கு கிடைச்சா அது எனக்கு ஆசீர்வாதம் என்பது என்னை அழைத்த என் தெய்வத்துக்கு நல்லாவே தெரியும், நல்லாவே தெரியும். ஆமென். எப்ப என் கையில இந்த காரியம் வந்துச்சுன்னா இது எனக்கு நன்மை, இது கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் வெயிட் பண்ணி அவர் பார்த்து பார்த்து செய்கிறார். உண்டு பண்ணி வைத்த நன்மையை நான் சுதந்திரிக்க அவர் என்னை கொண்டு போய் விடுகிறார். கொண்டு போய் விடுறது வரையும் நான் வெயிட் பண்ணணும். அதனாலதான் அந்த சங்கீதத்தில் கடைசி வாசித்தோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்க திடமனதாயிருங்க, நீ சோர்ந்துராத, கர்த்தர் உன்னை சரியா தான் கொண்டு போயிட்டு இருக்கிறார், அவர் உன்னை கொண்டு போய் விடுவார். யாக்கோபு பிறக்கிறதுக்கு முன்பாகவே, இடத்தெல்லாம் வாசிக்க வேண்டிய நேரம் இல்லை, நான் சொல்லி மட்டும் ஜெபிக்க விரும்புகிறேன். யாக்கோபு பிறக்கிறதுக்கு முன்பாகவே யாக்கோபை குறித்து எல்லாவற்றையும் தாயார் இடத்துல ஆண்டவர் பேசிட்டார். இப்பொழுது யாக்கோபு பிறந்தாச்சு, ஏசா பிறந்தாச்சு. ஆனா ஒரு டைம் வரும்போது தகப்பன் ஏசாவை ஆசீர்வதிக்க போறான்னு தெரிஞ்சதும் ஆமென், ரெபெக்காள் செய்த ஒரு தந்திரமான காரியம் நமக்கு தெரியும். வேஷத்தை மாற்றி தகப்பனுக்கு பிடிச்ச அந்த ஆகாரத்தை செஞ்சு அனுப்பிவிட்டு ஆசீர்வாதத்தை வாங்க வச்சுட்டார். வசனத்தை நாம் வாசித்தது போல, எனக்கு உண்டு பண்ணது அவர்னா அவர் தான் என்னை கொண்டு போய் விடுவார். ஆனா ரெபெக்காள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவசரப்பட்டாங்க. இதனால காரியம் நடந்துச்சுன்னு கேட்டா நடந்துச்சு, யாக்கோபுக்கு மேல ஆசீர்வாதம் வந்துச்சு. ஆனா வேதனை என்னன்னா, யாக்கோபு நல்லா வாழ்ந்த ஒரு காலம் உண்டுல்ல, அந்த காலத்தை யாருக்கு பார்க்க முடியல தெரியுமா? ரெபெக்காளுக்கு பார்க்க முடியல. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தந்திரத்தெல்லாம் செஞ்சதுக்கு ரீசன் என்ன? யாக்கோபு வாழ்ந்திருக்கிறத ரெபெக்காள் பார்க்கணும் தானே. யாக்கோபு ஆசீர்வாதமா இருக்கிறத, கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் யாக்கோபின் வாழ்க்கையில நிறைவேறுகிறத ரெபெக்காள் பார்க்கணும்னு விரும்பிதான்
இந்த தந்திரத்தை செஞ்சாங்க. ஆனா உண்மையிலே யாக்கோபு அந்த வாழ்க்கையை சுதந்திரிக்கும் போது ரெபெக்கால் அதை பார்த்தாங்களான்னு கேட்டா இல்ல. இங்கதான் ஒரு தேவப்பிள்ளை ரொம்ப கவனமா இருக்கணும். எனக்கு உண்டு பண்ண நன்மையை அவர் கொண்டு போய் விடுறது வரையிலும் நான் வெயிட் பண்ணணுமே தவிர நான் அவசரப்படக்கூடாது. ஆமே, அவசரப்பட்டு எதையுமே செய்யாதீங்க. உலகம் சொல்ல காலம் போயிட்டு இருக்கு, உலகம் சொல்ல உன் வயசு போயிட்டு இருக்குது. ஆமே, நீங்க சொல்லுங்க என் காலங்கள் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. ஆமே, என் காரியமும் கர்த்தருடைய கரத்துல தான் இருக்கிறது. ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். என் காலமும் கர்த்தர் கரத்துல தான் இருக்கு, என் காரியமும் கர்த்தருடைய கரத்துல தான் இருக்கு. அவருக்கு தெரியும் எப்ப செய்யணும். அன்பான வாலிப பிள்ளைகளுக்கு சொல்ற எந்த ஒரு காரியத்தையும் ஆமே சில நேரத்தில் நம்முடைய கண்கள் பார்க்கும்போது நமக்கு சில காரியங்களை சுதந்திரிக்க இப்படி நிறைய ஆசைகள் வரும். ஆனா நீ ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரை நீர் பார்த்த நன்மை, நீ பார்த்த நன்மை. திருமணத்துக்காக ஜெபிக்க வரவங்கள்ட்ட எல்லாம் நான் தான் சொல்லுவேன், இது இப்படியே ஜெபிங்க ஆண்டவரே, நீங்க பார்த்த நன்மை எங்களை பார்க்க வச்சிருங்க. நாங்க நிறைய பயோடேட்டா பார்ப்போம் ஆண்டவரே, நிறைய பயோடேட்டா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான். அதல்ல, நீங்க ஒண்ணு பரலோகத்திலிருந்து பார்த்து வச்சிருக்கிறீங்க, உண்டு பண்ணி அதை எங்க கண்களை பார்க்க வைங்க ஆண்டவரே. இது ஒவ்வொருடைய ஜெபம். சின்ன பிள்ளைங்க அப்படி ஜெபிக்க தொடங்கிடணும் சின்ன வயசுல இருந்தே. எசப்பா நீங்க எங்களுக்கு பார்த்த நன்மையை நாங்க எங்க வாழ்க்கையில பார்க்கணும். வாலிப பிள்ளைங்க ஜெபிக்கணும். வேலையானாலும் சரி, என்னுடைய எதிர்காலம் நீங்க பார்த்த எதிர்காலத்தை நாங்க பார்க்கணும். குடும்பஸ்தர்களுக்கு சொல்றேன், நீங்க ஆண்டவரே நீங்க பார்த்த நன்மையை நாங்க எங்க குடும்பத்துல எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில பார்க்கணும். இப்படி மட்டும் நீங்க ஜெபிப்பீர்களானால் இயேசுவின் நாமத்துல சொல்றேன், அழைத்தவர் உங்களை கொண்டு போய் விடுவார். அழைத்தவர் ஆயத்தம் பண்ணினதிலே கொண்டு போய் விடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப உண்டு பண்ணினதை சுதந்திரிக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை மாத்திரம் நான் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். அதே வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். சங்கீதம் 31:19 வாசியுங்கள். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும். போதும். அப்போ நன்மையை பார்க்க விரும்புகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? பயந்தவர்களும் நம்புகிறவர்களும் இருக்கணும். இந்த உமக்கு பயந்தவர்களும்னா என்ன அர்த்தம்னா, இது 4 பயந்தவர்கள் இந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் 4 மீனிங் கொடுக்கப்பட்டிருக்கு. 1 ஃபியர், பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 2 ரெவரன்ஸ், கர்த்தருக்கு கொடுக்கிற கனம். 3 ஒபீடியன்ஸ், கர்த்தருக்கு கீழ்ப்படிதல். 4 லவ், கர்த்தரை நேசிக்கிறவர்கள். ஆமென். இந்த உமக்கு பயந்தவர்களுக்குள்ள வெளிப்பட வேண்டிய இந்த 4 அனுபவங்கள். 1 கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், 2 கர்த்தருக்கு கொடுக்கிற கனம், 3 கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், 4 கர்த்தரை நேசிக்கிறவர்கள், கர்த்தரிடத்தில் அன்பு. இந்த 4 காரியங்களும் நம்ம லைஃப்ல குறைஞ்சிடவே கூடாது. இதை நான் ஒரு படி மேல இப்படி சொல்றேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா எப்படிப்பட்ட பயம்? எல்லாரை விடவும் எல்லாவற்றை விடவும் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. கனம் கொடுக்கிறவனா எப்படி இருக்கணும்? எல்லாரை விடவும் எல்லாவற்றை விடவும் நான் கர்த்தருக்கு கனத்தை கொடுக்கிறவனா இருக்கணும். ஒபீடியன்ஸ்னா எல்லாரை விடவும் எல்லாவற்றை விடவும் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனா இருக்கணும். அன்புனா எல்லாரை விடவும் எல்லாவற்றை விடவும் நான் கர்த்தரை அன்பு கூறுகிறவனா இருப்பேனே, ஆனால் எனக்கு உண்டு பண்ணி வைக்கிற நன்மை பெரிதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நான் உனக்கு பெரிய நன்மை வச்சிருக்கிறேன்ப்பா. சரி ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? நீ எல்லாரை விட என்ன நேசிச்சிரு, நீ எல்லாரை விட என்ன நேசிச்சிரு, நீ எல்லாரை விட என்ன அன்பாரு. ஆமென். பேதுருட்ட வந்து கேட்டார்ல, இவ எல்லாவற்றிலும் எல்லாரை காட்டிலும் நீ என்கிட்ட அன்பா இருக்கிறாயா அப்படி கேட்டு ஆமான்னு சொன்னதும் அவன் கையில தன் ஆடுகளை அப்படியே எடுத்து கொடுக்கிறான். ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக தன் கரத்தில் இருக்கிற அந்த நன்மையை எடுத்து அவன் அவர் கையில் அப்படி கொடுக்கிறார். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை. அவனுக்கு அந்த டியூட்டியுடைய பொசிஷனை பாருங்க. ஆட்டுக்குட்டின்றாரு, அடுத்து ஆடுகள் என்று அடுத்து மேன்மையா கொடுக்கிறார். 3லையுமே ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டின்னு சொல்லல, ஃபர்ஸ்ட் ஆட்டுக்குட்டின்றார். திரும்ப கேட்கிறார், நேசிக்கிறையா? ஆமா, ஆடுகளை மேய்ப்பாயாக. அது பொசிஷன், அந்த நன்மை பெரிதாகுது. ஆமா, அவரை அதிகம் நேசிக்கணும். எல்லாரை விட எல்லாவற்றை காட்டிலும் அவரை நேசிக்கிறவர்கள், எல்லாரை விட எல்லாவற்றை காட்டிலும் அவரை கனம் பண்ணுகிறவர்கள், எல்லாரை விட எல்லாவற்றை காட்டிலும் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள், எல்லாரை விட எல்லாவற்றை காட்டிலும் அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரியதா இருக்கிறது. அப்ப அன்பு கூறுகிறதுல நம்ம வந்து இன்னும் அதிகமாகணும். இன்னொரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புறேன். யார் அதிகம் அன்பு கூறுறாங்களோ அவங்களுக்கு தான் காத்திருக்க முடியும்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு கூறுகிறவனுக்கு தான் காத்திருக்கவே முடியும். அதனாலதான் பாருங்க 23வது வசனத்தை வாசிச்சுட்டு 24வது வசனத்தை வாசிங்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள் சொல்லிட்டு 24ல சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். அப்ப நேசிக்க 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 தான் எனக்கு வெயிட் பண்ண முடிஞ்சுட்டே இருக்கும். எஸ், நான் நேசிக்கிறவர் என்னை கொண்டு போய் விடுவார், நான் நேசிக்கிறவர் என்னை கொண்டு போய் விடுவார், நான் நேசிக்கிறவர் என்னை கொண்டு போய் விடுவார், நான் நேசிக்கிறவர் எனக்கான நன்மை என் கண்களில் காட்டுவார். அன்பு தேவ பிள்ளைய, இந்த வார்த்தையோடு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எனக்குன்னு உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். பிள்ளை குறித்த கவலைகளோடு பெற்றோர்கள் இந்த சத்தத்தை கேட்பீர்களானா எதை குறித்து கலங்காதீங்க. உங்களை இதுவரை எப்படி நடத்தினார்? ஹல்லேலூயா. உங்களை நடத்தினதோட உங்க பிள்ளைகளை பெஸ்டாக தான் நடத்துவார். ஹல்லேலூயா. உங்களது வார்த்தையை நான் ரிப்பீட் பண்றேன், உங்களை நடத்தினதை விட உங்க பிள்ளைகளை கர்த்தர் பெஸ்டாக தான் நடத்துவார். ஆபிரகாம், அண்ணன் சொல்ற வார்த்தையை நான் கடன் எடுத்து சொல்றேன், ஆபிரகாம் அலைய விட்டு ஆசீர்வதிச்சார். ஆமென். ஈசாக்க உட்கார வச்சு ஆசீர்வதிச்சார், யாக்கோபை படுக்க வச்சு தான் ஆசீர்வதிச்சார். இல்ல, ஆபிரகாம் சொல்றார், நீ எழுந்து எங்கெல்லாம் நடக்க முடியுமோ அங்கெல்லாம் நடன்றார். வயசான காலத்துல என்ன ஆண்டவர், இந்த வயசான காலத்துல லோத்து சூப்பரா ஒன்று பார்த்து செலக்ட் பண்ணிட்டு போயிட்டான். என்ன சூப்பரா ஒரு ஏரியாவை காட்டி தருவீங்கன்னு பார்த்தா நடன்றீங்களா ஆண்டவர்? ஆபிரகாம் கொஸ்டின் கேட்கல. அவன் அன்பு கூறுகிறவனானதுனால, கீழ்ப்படுகிறவனானதுனால, கனப்படுத்துகிறவனானதுனால, பயப்படுகிறவனானதுனால நடக்கிறான் 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 நடக்கிறான். ஈசாக்கின் காலம் வந்துச்சு. ஈசாக்கின் நாட்கள் ஒரு பஞ்சம் வந்த போது எழும்பி எகிப்துக்கு போலான் இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார், ஆமா எகிப்துக்கெல்லாம் போக வேண்டாம், நீ இருக்கிற இடத்துல, நீ இருக்கிற பூமியை நான் உனக்கு ஆசீர்வாதமாய் தருவேன்றார். ஈசாக்க உட்கார வச்சு ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபிட்ட சொல்றாரு, கல் எடுத்து படுத்திருக்கிறவன்ட்ட சொல்றார், நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு ஆசீர்வாதமாய் தருவேன் என்று. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை நடத்தினதை விட என் தலைமுறைகளை கர்த்தர் இன்னும் அதிசயமாய் நடத்துவார்னு சொல்றவங்க ஆமென் ஆமென் நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் அன்பான பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு நான் சொல்றேன், எதை குறித்து கலங்காது. உங்க ஃபியூச்சர் அவர் கையில இருக்கு. உனக்கான வாழ்க்கை அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நீ செய்ய வேண்டியது அதிகமா அவரை நேசி, அவருக்கு பயப்படு. ஆமென். அவரை கனப்படுத்து. அவருக்கு கீழ்ப்படி, அவர் சொல்ற வார்த்தைக்கு, அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படி. அவர் உன்னை நேர்த்தியாய் நடத்தி ஃபியூச்சர் ஆமென் நீ நினைத்ததிலும் மேன்மையா கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாய் தருவார். ஹல்லேலூயா. காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், காத்திருக்கிறது வீண் போகாது, வேஸ்ட் ஆகாது. ஆமென். காத்திருக்கிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கொண்டு போய் விடுவார். ஆமென். இன்னைக்கு அது துன்பமா இருக்கும், ஆனா அந்த டோர் திறந்த பிறகு உங்களுக்கு அது இன்பமாய் மாறும் என்பதுல சந்தேகமே இல்லை. அதிகமா நேசிங்க, அவரே பற்றுங்க, அவரே பற்றி கொள்ளுங்க, அவரே கனப்படுத்துங்கள். அவர் என்ன சொல்றாரோ அதை கீழ்ப்படிந்து நடவுங்கள். அவர் உங்களுக்கு நன்மையை பெரிதாய் உண்டு பண்ணி வைத்திருக்கிற. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். முடிந்தவர்கள் முழங்கார் படியிட்டு ஹல்லேலூயா. Thank you Jesus. உம்மை நம்பி முன் செல்லுகிறோப்பா, உம்மை நம்பி முன் செல்லுகிறோப்பா. ஹல்லேலூயா. உமக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயம் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. பாடுங்க. கர்த்தருக்கு, கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு அவர் கொண்டு போய் விடுகிறது வரையிலும் நீ பொறுமையாயிரு. உன் கண்கள் நன்மையை காடும். சொல்லுங்க, காத்திருப்பேன் காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன் காத்திருப்பேன் காத்திருப்பேன், கர்த்தர் சொல்லும் வரை
வரையில் நான் காத்திருப்பேன். எஸ் லார்ட், உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை அது எத்தனை பெரிதா இருக்கிறது. அவர் உண்டு பண்ணின நன்மை உன் கண்கள் காணட்டும். அவர் உண்டு பண்ணின நன்மை உங்கள் கைகள் சுதந்தரிக்கட்டும். ஒரு விசை கூட சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருப்போ, கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை நிச்சயமா. ஆண்டவரை, நீங்க பார்த்ததை கண்கள் பார்க்கட்டும், நீங்க எடுத்து தரதை என் கை சுதந்திரிக்கட்டும்பா. சொல்லு, கர்த்தருக்கு கர்த்தருக்கு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை. ரெண்டு கரங்களை முடிந்தால் உயர்த்தி சொல்லு, காத்திருப்பேன், காத்திரு. ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறது உன்னை வெட்கப்படுத்தாது. தைரியமாயிருங்கள். இனி அல்ல உண்டு பண்ண வேண்டியது, அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். எல்லா தேசங்களிலும் சிறந்த தேசம் அது, எல்லா நன்மைகளிலும் சிறந்த நன்மை அது. காத்திருப்பேன், காத்தி. உன் தேவன் பெரியவர், உன் தகப்பன் பெரியவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நம்பிக்கையோடு இருங்கள், கர்த்தருக்கு பயந்திருங்கள், கர்த்தரை அதிகம் நேசியுங்கள், கர்த்தரை கனப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு போய் விடுவார். நல்ல கைகளை தட்டி, நிச்சயமா எனக்கு உண்டு பண்ணின நன்மைகளை கர்த்தர் என் வாழ்க்கையில காண பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. ஆமே. ஒரே ஒரு விஷயம், வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே, நீங்க பார்க்காத நன்மையை நான் பார்க்க கூடாதப்பா. அப்படியே ஜெபிங்க. எல்லா வாலிப பிள்ளைகளும் ஜெபிங்க. நீங்க பார்க்காததை நான் பார்த்துடக்கூடாது, நீங்க திறக்காததுல நான் போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்க தராததை என் கையில நான் சுதந்திரிச்சிடக்கூடாது. ஆண்டவரே, நீர் எதை எனக்குன்னு பார்த்தீரோ, இந்த ஒரு ஜெபத்தை மட்டும் ஏறெடுங்க. அப்படியே ஜெபிங்க, சிறியோர் முதல் பெரியோர் வரை. ஆண்டவரே, நீங்க பார்க்காத, நீங்க உண்டு பண்ணாத நன்மையை ஆண்டவரே நான் தலைகீழா நின்னால காட்டிடாதீங்க. எனக்கு வேணாம் ஆண்டவரே, எனக்கு வேணாம் ஆண்டவரே. நீங்க பார்த்த நன்மை என் பிள்ளை வாழ்க்கையில பார்க்கணும், நீங்க பார்த்த நன்மை என் குடும்பத்துல பார்க்கணும், நீங்க பார்த்த நன்மையை எங்க வாழ்க்கையில பார்க்கணும், நீங்க பார்த்ததை எங்க சபையில பார்க்கணும். நீங்க பார்த்தது மட்டும் நடக்கட்டும் ஆண்டவரே. நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறதுல எங்களை கொண்டு போய் விடுவீராக. அதுதான் எங்களுக்கு நன்மை, ஆசீர்வாதம். ஆண்டவரே, உங்க இருதயம் சந்தோஷப்படணும் ஆண்டவரே. நீங்க பார்த்ததை நாங்க சுதந்திரிக்கும் போது நாங்க படுற சந்தோஷத்தை விட நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ஆண்டவரே. அந்த சந்தோஷம் உண்டாகட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தையை மறந்து போகாதபடிக்கு இருதயத்திலே ஆழமாய் பதிக்கவும், இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும். தேவன் ஆயத்தம் பண்ணதை சுதந்திரிக்க காத்திருக்கும். அதிகம் உண்மையில் அன்பு கூறவும் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி அனுப்பும். ஆண்டவரே, நீரே ஆளுகை செய்து இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக்கி தந்ததற்காய் நன்றி. எல்லா கனமும் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் சமாதானத்தோடு அனுப்பும். நீர்